ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியல்ல அப்பத்தாவும் தமிழ்ச்செல்வியும் ரூம்குள்ளே இருக்காங்க. அப்போ தானே பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்களும் அம்மாச்சியும் உள்ளே படுத்துக்கோங்க. நானும் அப்பா அம்மாலாம் வெளியே படுத்துக்கிறோம் ஹால்ல அப்படின்றாங்க. அதுக்கு பாட்டி பார்த்தீங்கன்னா, ஏய் இல்லடி நான் கீழேயே தரையில படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, அம்மாச்சி நீங்கள் மேலே படுத்துக்கோங்க. நான் அப்பாவை கயித்து கட்டில் எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன். நான் அது மேலே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லப்பாண்டியும் பார்த்தீங்கன்னா, கட்டில எடுத்துட்டு வந்துட்டு, தமிழ்ச்செல்வி நீ இது மேலே படுத்துக்கம்மா. அம்மா அது மேலே படுத்துக்கிட்டோம். அம்மா நீங்கள் நல்லா படுத்துன்னு தூங்குங்க. வா தானம் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணை கூப்பிட்டு வெளியே போயிடுறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி பாட்டிக்கிட்ட பாட்டி நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்கு பாட்டி பார்த்தீங்கன்னா, அவங்க நிச்சயதார்த்த தட்டை தூக்கி எறிஞ்சதை பற்றி நினச்சின்னு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து கோவத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வேகத்தில் நடந்து வந்துட்டேன். இப்போ ரொம்ப கால் வலி அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, காலையும் பிடிச்சிக்கிட்டு பாட்டியை படுக்க வைக்கிறாங்க தூங்குறதுக்காக. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ லைட்டாக வலி வர்ற மாதிரி இருக்குது. என்ன டெலிவரி பெயின் இது வந்துச்சோ, ஒரு வேளை சூட்டு வலியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க தமிழ்ச்செல்வி. இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட ஐஸ்வர்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா, மச்சான் ஃப்ரீயாக இருக்கீங்களா வேலையாக இருக்கீங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லு அப்படின்றாங்க. இல்லை சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு இல்லையா, கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்றாங்க. என்னது உடனே வா அப்படின்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ஆமாம் மாமா ஏற்கனவே ஃபஸ்ட்டு கல்யாணம் சேதுவுக்கு நடந்தது தானே, இது 2வது கல்யாணம் தானே, பெருசாக ஒன்றும் வேணாம் சிம்பிளாக வச்சுக்கலான்ற மாதிரி அண்ணா சொல்கிறாரு அப்படின்றாங்க. என்ன மோகனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க மோகனாவை கேட்குறாங்க. மோகனா பார்த்தீங்கன்னா, சரிங்க உங்களுக்கு எது தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்றாங்க. சரி ஜோசியரை வர சொல்லு நல்ல நாள் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, எதுக்கு மாமா ஜோசியர் எல்லாம், நம்மளே காலண்டரை வச்சு நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல, எந்த முகூர்த்த நாள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்போ ராஜாங்க மலர்கிட்ட காலண்டர் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மலரும் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ மோகனா கிட்ட கொடுத்து மோகனா பாருமா அப்படின்றாங்க. ஈஸ்வரியும் மோகனாவும் பார்த்துட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, மாமா நான் சொல்கிறத நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நாளைக்கே நல்ல நாள் இருக்குது, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. என்னது நாளைக்கே வா அப்படின்றாங்க ராஜாங்கம். அதுக்கு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கே வச்சுக்கலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட அப்பாவும் சொல்கிறாங்க. அதுக்கு சேது பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி, என்னது நாளைக்கே வா, நான் இன்னொரு கொஞ்ச நாள் இன்னொரு 6 மாதம் ஆகட்டும்னு இருந்தேன், என்ன இப்படி சொல்கிறீங்க திடீர்னு அப்படின்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, இல்லை சேது நாளைக்கே வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா காலேஜ்குள்ளே வராங்க. அப்போ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்தீங்களா, தமிழ்ச்செல்வி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போகிறாங்க எல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கான அவார்டு வாங்குறதுல எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தமிழ்ச்செல்வி, அது உனக்கு கிடைக்கிதுன்றதுனால அப்படின்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டரும் வராங்க. டாக்டர் வந்துட்டு எல்லாரும் ஆல் டிக்கெட் கொடுக்குறாங்க, போய் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்கிறாங்க, இந்த பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கான அவார்டு உனக்கு கிடைக்கிதுன்றதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் தமிழ்ச்செல்வி அப்படின்றாங்க. ஆனால் செமஸ்டர் எக்ஸாம் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்குது, உன்னோட டெலிவரி டேட்டும் நெருங்கிட்டு இருக்குது, என்ன பண்ணுறியோ தெரியல தமிழ்ச்செல்வி அப்படின்றாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, இல்லை டாக்டர் நான் எப்படியும் செமஸ்டர் எக்ஸாமை ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் எழுதிடுவேன், நான் தைரியமாக இருக்கேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்றாங்க. உன்னோட கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ்ச்செல்வி அப்படின்றாங்க டாக்டரு. இங்கே சேது பார்த்தீங்கன்னா அப்பத்தாவை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. வந்து காரில் வந்து இறங்கி நிற்கிறாங்க. அப்போ தானம் பார்த்துட்டு, மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அம்மா மாமா வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் கூப்பிட்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, வாங்க தம்பி வாங்க அப்படின்றாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒன்றும் பேச வரல, நான் அப்பத்தா கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அப்பத்தான்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காதில் வாங்காத மாதிரி இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, என்ன தனம் யார் கூப்பிட்றது, யாரும் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தனம் பார்த்தீங்கன்னா, சேது மாமா வந்திருக்காங்க அப்படின்றாங்க. சேதுவா அப்படி யாரும் எனக்கு தெரியாதே அப்படின்றாங்க. அப்பத்தா ஏன் அப்பத்தா இப்படி பண்ணுறீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம், இந்த வெயிலில் வந்து இங்கே ஒரு ஏசி கூட இல்லை, இங்கே வந்து எதுக்கு நீங்கள் இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு அப்பத்தா பார்த்தீங்கன்னா, யார்ரா நீ ஃபஸ்ட்டு கிளம்புன்ன, எதுக்கு நீங்கள் வந்திருக்க, நான் இந்த உலகத்தில் எங்கே இருந்திருந்தாலும் அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டேன், நான் இங்கே அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கேன், கிளம்புன்ன நீ அப்படின்றாங்க. அப்பத்தா வா அப்பத்தா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுனே இருக்காங்க. அப்பத்தா பார்த்தீங்கன்னா எழுறாங்க திடீர்னு. எழுந்ததும் பார்த்தீங்கன்னா, வா அப்பத்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சந்தோஷப்படுறாங்க. அப்பத்தா எழுந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு திரும்புகிறாங்க. அப்பத்தா எங்கே போகிற அப்படின்றாங்க. அப்போ வசந்தி கிட்ட அப்பத்தா பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு தூங்குறேன் கொஞ்ச நேரம், அங்கே வெளியே நின்று பேசிட்டு இருந்தால் என்னோடய தூக்கம் போயிடும், நான் போய் தூங்குறேன், யார் வந்திருந்தாலும் அவங்கள கிளம்ப சொல்லு, புது மாப்பிள்ளை நாளைக்கு கல்யாணம் நடக்க போது, அவங்க போய் அவங்க வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா உள்ளே போயிடுறாங்க. அப்போ சேது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட, என்னோட அப்பத்தா மனசெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்கல்ல, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேது கிளம்புறாங்க.
சேது ராஜாங்கத்துக்கிட்ட வந்துட்டு, "அப்பா, அப்பத்தாவ எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன்ப்பா. அப்பத்தா வரமாட்டேன்றாங்க. நாளைக்கு கல்யாணம்னு சொன்னேன். ஒழுங்கா போயிடு. என் வாயிலேருந்து எதனா சாப்பிட குடுத்துட்டு போறேன். கிளம்பு முன்ன" அப்படின்னு சொல்ட்டாங்க. நானும் வந்துட்டேன்ப்பா அப்படின்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "சரி விடுங்க சேது. எப்படி இருந்தாலும் 2, 3 நாள்ல வந்துருவாங்க" அப்படின்றாங்க. அதுக்கு ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா, "ஏன் அப்பத்தா இப்படி பண்ணுது மோகனா?" அப்படின்றாங்க. இப்ப மலரும் பார்த்தீங்கன்னா, "ஆமா மாமா. நான் எத்தனையோ டைமு அம்மாச்சிக்கு கால் பண்ணிட்டேன். அவங்க கால் எடுத்து பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லி தான் சொல்றாங்க. எவ்வளோ சொல்லியும் வரமாட்றாங்க" அப்படின்றாங்க. இங்க சாவித்திரி பார்த்தீங்கன்னா, இத மனசுல வச்சுக்கிட்டு, "அண்ணே, அம்மா வர வரையும் நம்ம ஒரு 6 மாசம் கல்யாணத்த தள்ளி போடலாமே. அம்மா அதுக்குள்ள எப்படினாலும் மனசு மாறி வந்துடுவாங்க" அப்படின்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "என்ன சொல்ற நீ? 6 மாசமா? அவ்வளோலாம் முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு சாவித்திரி பார்த்தீங்கன்னா, "அம்மனி, நீங்க வெளியிலேருந்து வந்தவங்க. நாங்க இதே வீட்ல பொறந்தவங்க. எங்க அம்மா இல்லாத சேதுவோட கல்யாணம் நடக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல" அப்படின்றாங்க. ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் நடந்தபோது பார்த்தீங்கன்னா, அத்தை இருந்தாங்க. இப்ப என்ன அது நிலைச்சிருச்சா? அந்த மாரி இந்த கல்யாணத்துக்கு அத்தை இல்ல பணம் இருக்கட்டும். அவங்க 2, 3 நாள்ல மனசு மாறி வந்துருவாங்க. இப்ப கல்யாணத்த நடத்தலாம் அப்படின்ற மாரி ஈஸ்வரி சொல்றாங்க. மோகனா பார்த்தீங்கன்னா, "எதுக்கு இப்ப ஈஸ்வரி நீங்க 2 பேரும் இப்படி வாக்குவாதம் பண்ண இருக்கீங்க? முதல்ல சேது கல்யாணத்த பண்ணலாம். அப்புறம் அத்தை வருவாங்க. விடுங்க பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்ற மாரி முடிச்சிருக்காங்க. அடுத்து சேதுவோட கல்யாணம் நடக்குதா என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.